ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்கை வீல்ஸ். நம்ம டீமுக்கு நம்ம பாஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக RS5 கிம்பிள் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஓவர்வியூ இது வரைக்கும் இல்லை. எங்களுக்குமே மோஸ்ட்டாக வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது வந்து தெரியாது. நாம்பளுமே பிகினராக இருந்தாலுமே RS5 வந்து எடுத்திருக்கோம். எங்கள் கூடவே சேர்ந்து இந்த கிம்பிளை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கேலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்களும் சேர்ந்து கற்றுக்கோங்க. ஓவரால் பாக்ஸை சுற்றி ஒரு வீடியோ பார்ப்போம். விஜய் கேரு சீரியல் நம்பர்லாம் ஒரு சைடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிம்பிள் கொடுத்துருக்காங்களாம், ட்ரைபேட் இருக்கான், அண்டு கியூக் ரிலீஸ் பிளேட் வந்து வருதான், அண்டு பேட்ரி கிரிப்பு, அப்புறம் ஸ்க்ரூ கிட் ஒன்று, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் ஃபாஸ்னிங் சப்போர்ட் ஒன்று, கேபிள் ஒன்று. இதெல்லாம் நான் என்னென்னு சொல்லிட்டு நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள ஐட்டம்ஸை டிஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது நான் சொல்கிறேன். அண்ட் ஓவரால் பாக்ஸ் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக காம்போ பேக் அப்படின்னு சொல்லிட்டுமே ஒன்று வருது. இது வந்து நார்மல் RS5. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆட்டோ ட்ராக்கிங் மாடியூல் வந்து ஒன்று வரும். அதுவுமே பார்க்க நல்லாயிருக்கும். பட் ஆனால் அந்த காம்போ பேக் உங்களுக்கு அடிஷ்னலாக 10,000லேருந்து 18,000 வந்து வரும். கிம்பிளோட லுக் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதிகமாக பேசுகிறேன்னு கோச்சிக்காதீங்க. பாப் டன் 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 ஏல சீல் பிரிவு பச்சை கலர் சீல் ஓப்பன் பண்ணியாச்சு. டிஜே பொருளை பிரிக்கும் போதே ஒரு சாட்டிஸ்ஃபையர் தான். ஓரமாக பார்த்தீங்கன்னா என் லேப்டாப்பில் கூட டிஜே ஸ்டிக்கர் தான் தெரியும். மொதல் ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒன்று. தென் செகண்ட் ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபைனல் இன்சைட் நம்ம கிம்பிளோட மெயின் திங் நினைக்கிறேன். அப்புறம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்யூஷுவல் சிலிக்கான் ஜெல் ஒன்று போட்டிருக்காங்க. வேறு எதுவும் பாக்ஸில் இல்லை. ஸோ வந்து ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 3 செட்டப் வந்து இருக்குது. கிம்பிளோட ஆர்ம் செட்டப் நினைக்கிறேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 2 பாக்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து எந்த பாக்ஸ் பிரிக்கலாம்? ஆக்சுவல் ரெக்டாங்கிள் பாக்ஸே பிரிப்போம். பாக்ஸ் உள்ள என்ன கொடுத்துருக்காங்க? ஐ திங்க் இதுக்கு பேர் வந்து அந்த கியூக் ட்ரைபேட். அண்ட் தென் பேட்ரி ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரிப்லேயே தான் உங்களுக்கு பேட்ரி அடிஷ்னலாக சேர்த்து வருது. அண்ட் இது ஹேண்டிலாகவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பாக்ஸ் தூக்கி வர வச்சிடலாம். அண்ட் தென் செகண்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது. எப்படி பிடிக்கிறது? ஓகே, இதை தான் ஏன் தேடிட்டு இருந்தேன். டிஜே ஸ்டிக்கர் எது தேடினாலும் முதல்ல நம்ம கண்ணுக்கு தேவைப்படுறதுக்கு டிஜே ஸ்டிக்கர் தான் கிடச்சிருச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ செட்டப்புக்கான ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு என்ன உள்ளே இருக்குது? C2C கேபிள். ஐ திங்க் இது வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் கிட்ட இன்னும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்று இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஒரு கிளாம் செட்டப் மாதிரி இருக்குது. இது எதுக்குன்னு தெரில, அதையும் பார்ப்போம். அண்ட் தென் ஃபைனலி நம்ம கிம்பிள் செட்டப். ஆல் நியூ லேட்டஸ்ட் DJI RS5. நிறைய பேர் RS4 வாங்கலாம்னு சொன்னீங்க. பட் வந்து RS5ல வந்து அதிகமான அந்த ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அண்டு மோட்டரோட பவருமே உங்களுக்கு அதை விட அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு லைக் மோரோவர் இன்னும் ஃபாஸ்ட்டான டைம்லேயும் ஸ்மூத் ஷாட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தான் பாக்ஸ் உள்ளார இருக்கிற ஐட்டம்ஸ். கிம்பிள் செட்டப் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட், பேட்டரி கிரிப், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வர அந்த ட்ரைபேட் ஹேண்டில் அண்டு டைப் C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ செட்டப் ஐ திங்க் நினைக்கிறேன். அவ்வளோதான் ஓவரால் அன்பாக்சிங். அடுத்த வீடியோவில் எப்படி செட்டப் பண்ணுறது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கேலிப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் வியூஸை கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். பார்ட் 2க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.